திட்டக்கு திருலக்கு திட்டக்கு திருலக்கு 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 காமெடிக்கு நாங்க கேரண்டி. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் and a big வணக்கம் சொல்லிட்டு welcoming everybody to our favorite show காமெடிக்கு நாங்க கேரண்டி. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு யார் வரா அப்படின்னா ஆனந்த் அண்ட் ஜான், இவங்க ரெண்டு பேர் தான் வர போறாங்க. ஒரு குட்டி தாத்தா ஒரு பெரிய பேரன். ஸோ வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு காமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் them. என் பேரை ஊர்ல இருந்து வர போறா. என்ட்ரி ஷாக் போடதா வருவா. ஜெயிச்சா ஷாக்க போடுங்க. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணு. அதெல்லாம் பட்டு ஏத்துக்கோ. யாராடி? நான் தான் உன் பேரன். எட்டடா சொல்ற? பொகஜாட கொஞ்சம் கூட ஒட்டிலியே. அது என்கிட்ட கேட்டா அது உன் பொண்ணுகிட்ட தானே கேட்கணும். அடடா இவகிட்ட தான் கேட்கணும். டாய் என் பொட்டை எட்ட பட்ட. நான் எதுவும் பண்ணலங்க, நான் வெறும் பாய் பேஸ்டி. அதாலதான் தப்பு நடந்துட்டு இருக்கு. டாய் சரி உயிர் கொடுக்குறியா? நம்ம வீட்டுக்குள்ள போலாம் சரியா? வா. இதுடா தாத்தா வீடு. தாத்தா வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். எட்ட பாட்டி எங்க? பாட்டி டபுள விட்டு போயிட்டாடா. பாட்டி போயிட்டாங்களா? So பாட்டி sad. சின்ன வயசுல செத்து போயிட்டியே. டேய். நீலவா- ஹெவியா ஃபர்ஃபா படாத. அவ செட்டு போலடா. கோபின்றத கூட ஓடி போயிட்டா. அதாலதான் அவங்க அப்பால அவ பிரிச்சா அவளை ஃபாரினுக்கு அனுப்பிச்ச. அவர் பேரு குட்டி கோபி தானே. நீ ஆக்கிரிக்க தவிர எல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஏய். தெரியும். ஹலோ டாய் அட அப்போ பாவிங்களா. இவ்வளோ பெரிய வீட்டுல வயசான காலத்துல தனியா வரியா? டாய் டாட்டா பாக்கதாடா இப்படி இருக்க. எனக்கு இன்னும் ஆடிட்டு தான் இருக்கு. யோ என்ன சொல்றா? இளமைய சொன்னடா. டாட்டா நீ வந்தோட ஒரு சொல்லலச்ச. உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டடா. ஓகே அதுக்கு தான் ஒரு அழகான பொண்ணு பார்த்து வச்சிருக்க. அழகான பொண்ணு இவங்களா தாத்தா? அழகான பொண்ணு சொல்ற கொய்யால அவளை கைய காட்டுற. உனக்கு கல்யாணம் நடந்த பாய்தாடா. அப்ப யார் தாத்தா? சொல்லுங்க சொல்லுங்க. டாய் டாய் இருடா. அது கேட்டா லோகேஷ் மாதிரி பருக்குற. உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ற. அதுக்கு முன்னாடி நீ சென்னைக்கு புதுசுல. ஆமா தாத்தா. உனக்கு சென்னை எல்லாம் சுத்தி காட்டுற சரியா தம்பி? இது டாடா பெரிடா பீச்சி. தாத்தா சின்னன்னு செமையா காத்து வருது. மறைவான இடத்துல ஏதாவது போலீஸே வரும். அப்படி ஓரமா போலாவா? யோ தாத்தா அங்க பாரியா கோடைக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு எதுவும் பண்றாங்க. டாய் இது பெரிடா பீச்சுடா. எல்லாருமே அப்படிதான் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது சரியா? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? நம்ம ஏதாவது பண்ணுவான்னு வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் வர மாட்டேங்குது. அப்போ என்ன அவ்வளோ ஃபேமஸா? அப்படி என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். அதனாலதான் ஃபேமஸ். சரிடா ஒரு 2 நிமிஷம் இரு. யோ அதெல்லாம் இங்க காட்டாதயா? டேய் தாத்தா தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. அது சரி. அது ஏன் மேர்னா வந்தாலே எல்லாரும் தியானம் பண்ண உட்காந்துறீங்க? அதுவா அத்த எபிசோடு போடுறா தியானம் பண்ணோம். எலிமினேட் ஆனா 3 வாரம் சத்தியம் பண்ணோம். 1 2 3 சரிடா இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமா கேட்கணும். கேட்கணும். எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஆமா நான் இந்த மாதிரி ஆகணும், நான் அந்த மாதிரி ஆகணும். உனக்கு என்னவா ஆகணும்? எனக்கு அது ஒரு லொகேஷன். அந்த மாதிரி ஆதித்யா டிவில ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும் தாத்தா. இவங்க அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன். அவளை என் கிட்ட விட்டுடுமா, நான் நல்லா பாத்துக்கிறேன். கூட்டுட்டு போய் எப்படி கெடுத்து வச்சுக்கிறா பாரு. இவ்வளவு மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகணுமா? ஒய்யால உனக்கு அதெல்லாம் இல்லடா. உனக்கு கல்யாணம் தான் பண்ண போற சரியா? தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். கைய விடுற அப்பதான் பாடி லாங்குவேஜ் வரும். சரி நானு எங்க அம்மா மாதிரியே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஒய்யால நீயுமா? சரி அழுவாத. அவளை பத்தி சொல்லு. அவ என்ன சின்சியரா லவ் பண்றா தாத்தா. அது ஏன்னு கேட்கணும் தாத்தா நீ. ஏன்னா என் தலையில அடிச்சு உன் கூட 100 வருஷம் இருப்பேன்னு சொன்னா தாத்தா. மேனேஜ் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம தலையில அடிச்சு 100 வருஷம் என் கூட இருப்பேன்னு சொன்னா தாத்தா. நீ தான் என் உலகம் சொன்னா தாத்தா. எனக்காக நான் வேணா பண்ணுன்னு சொன்னா தாத்தா. இவ்வளவு சொன்னாலே கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லால. அதான் சொல்லவே இல்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டாளுங்கடா. பொண்ணுங்க ரொம்ப தெளிவா இருப்பாளுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவ தான் வேணும். அவ எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பா? அவ கண்ணு குலோப் ஜாமுன், அவ கண்ணம் பால்கோவா, அவ கழுத்து போத நிறுத்தே. நான் அவளை பார்க்கணும். அவ யாரு காட்டா? நெஞ்சுக்குள்ளே இருக்கா. இவ பாருங்க எல்இடில. இதுதான் கேப். டேய் என்னடா அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சு போனாலும் நம்ம 4 பேர்கிட்ட விசாரிக்கிறோம்ல. நம்ம விசாரிச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சரியா? வா இது கிட்ட கேட்க தேவையில்ல. வா இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது டேய் கொய்யால ஸ்டீடோ போடுங்கடா. அந்த பொண்ணு பீச்சு போயிட்டு தேவையில்லாம பர்ஃபார்ம் பண்றாங்களே. இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன கேக்குது? எனக்கே தெரியும். இது ஒரு குடும்ப குத்து விளக்கு. எத்தனை வீட்டுக்கு? கொய்யால உங்ககிட்ட கேட்கவே இல்லடா. நீ சொல்லுப்பா. தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லி கொடுக்கல. நீ சொல்லி கொடுக்குறா உனக்கு
சொல்லு. பாத்துருக்கேன் நிறைய அங்க அங்க நின்னு கேளுங்க எல்லார்கிட்டயும். போங்க போங்க அங்கேயே நில்லுங்க. படியா அவங்கள பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? அவங்க குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. பாத்துக்க என் ஆள் எவ்வளவு இதுன்னு. எல்லாமே அவங்கள நோட் பண்ணுவாங்க. தலைவர் மட்டும் தான் அவங்க பண்ற விஷயத்த நோட் பண்ணிருக்காரு. கை தட்டுங்க நண்பா. நானும் அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிருக்கேன். ஓகேடா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இவ்வளோ பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம். அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறோம், கல்யாணம் பண்றோம். யோ பொண்ணு கேட்டு போறோம், கல்யாணம் பண்றேன். ஓகே, தெளிவா இருக்கா? வா போலாம். கிடா வெட்டும். இப்படி போறோம்டா. அப்படியே போலாம். உங்க ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு தெரியல. நீங்க பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. பிராக்டிஸே பண்ணாம இப்படி அடிச்சீங்க பாத்தீங்களா? அந்த விபூதி தான் ஆக்சுவலா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் பண்ணா பண்ணணும். இங்க தான் பழி வாங்க முடியும். எனக்கு தெரியும் அவளை பத்தி. ஆனா எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரையும் பத்தி. எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? இன்னைக்கு நடந்ததுல இவங்க தான் பெஸ்டா பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. ஐயன் பார்க்க சின்ன பசங்க மாதிரி இருக்கு, ஆனா அவன் பண்றது தான் சின்ன பசங்க பார்க்காத மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, நல்லா இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது காமெடிக்கு நாங்க கேரண்டி.